வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகர பைரவி வைரவரப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம், காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்படம் சரணம், காசி தேவகுரி தவத்திரோ கனராமனகுரி திருப்பாரமப்படம் சரணம், பரபம்ப ஸ்ரபம் பைரஸ்ரீ நரஹரி பாபாஜி திருவடி அப்படம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கடாச்சம் ஓமை சரண பைரவேஸ்வரி ஓங்கிலிம் யோக பேஷபட்சம் சங்குரு பைரவாய மங்களம். ஓம் ஸ்ரீம் கர்மை ஜெகன்மாதா பிதா பரபம்ப ஸ்ரப பைர பைரவம் திருவடி அப்படம் சரணம். ஓங்கிரிம் நம சிவாய பைரவ சிவம். तिथि विष्णु तथा वारः नक्षत्र विष्णुरेवसा योगसकर्णं सयोसर विष्णु माया जगद्गुरु गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेव महेश्वरा गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमो नमः. காலம் சென்ற தவத்திரோ பைரவ சிவஸ்ரீ சந்திரசேகர குருக்கள் நம்ம கூட குருவாக இருந்து வழி நடத்துகிறவர் இப்போது நம்ம கூட இல்லாமல் ஆண்டவன் திருப்பாதம் சரணம் அடைஞ்சு நம்மளுக்கு குருவா. இப்போ என்ன ஒரு வித்தியாசம்னா, போன வாட்டி அவர் நம்ம கூட இருந்தார் பூலோகத்தில், எல்லா பூஜைகளும் பைரவர் புவனேஸ்வரி பாடு நம்ம கூட இருந்தார். இப்போது ஆண்டவன் கூட நம்ம இருக்கிறார், இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுறார். நம்ம செய்த தர்மம், அவர் நம்மளுக்கு செஞ்ச குரு தர்மம், நம்ம செஞ்ச குரு நமஸ்காரம் இல்லை நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். அதே மாதிரி அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சு சித்தி பெற்று நம்மளுக்கு ஒரு கடவுளாக நம்மளுக்கு இருந்து நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை. அதாவது ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சபா சிவராத்திரி சுஹா சுதா நமஸ்துதே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்தே தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைக்கி தேதி 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 8/2/5 காலை மணி ஒரு 9:30 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான ஸ்ரீ ஜெகன்மாதா யோகமாயா புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவர் ஆன்மீக தகவல். அதாவது நம்ம எப்பயுமே நம்மளோட குருவை நம்ம எப்பயும் மறக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். குருவை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி எங்களோட இப்போ சத்வானில் உள்ள சுஷீலா அம்மா அவங்க போன வருஷம் பைர சூசாஞ்சம் அடைஞ்சாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பானுலட்சுமி அண்ணன், அவர் பேர் கார்த்திகேயன், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். பிள்ளைங்களில் உள்ள பேர் அம்மா வசந்தி அம்மா, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் என்னோடய பிரார்த்தனை. அவங்களும் இரவனடி சேர்ந்து முத்தி பெறுவேன்னு என்னோட நமஸ்காரங்கள். ஏன்னா அவங்களும் நம்ம குரூப்பில் நிறையா வழி நடத்துகிறாங்க, தொண்டு செஞ்சாங்க, தர்மங்கள் செஞ்சாங்க, புவனேஸ்வர பைரவி பாட்டு மக்களுக்கு பரவலாக இருந்தாங்க. சரி, இப்போது நம்ம ஒரு ஸ்ராத்தத்தை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். நான் 5 பிண்டங்கள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது இந்த 5 பிண்டம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். முதல் நம்ம ஸ்ராத்தம் செய்யும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பித்துர் யக்ஞம் செய்யாமல் எந்த ஒரு பூஜைக்கும் பித்துர் யக்ஞம்னா முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக நம்ம செய்யணும். பிதுர் யக்ஞம் இல்லைன்னா, பிதுர் யக்ஞம் என்பது நம்ம முன்னோட ஆத்மாக்க நம்ம தர்ப்பணம், எளிய முறை தர்ப்பணமும் சிராத்தமும் கண்டிப்பாக நம்ம செஞ்சாதான் நம்ம செய்த அனைத்து இற வழிபாடு பூஜைகளும் அது பூர்த்தியாகும். இது வேதங்கள் சொல்லுது, நான் சொல்லலை, வேதங்களே சொல்லுது. அனுபவம் ரொம்ப பூர்ணமாக பலன் கிடைக்கிது. அனுபவத்தில் பார்க்கும்போது உண்மையாக தெரியுது. ஜோதிட சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஜோதிட பலன்கள், நான் ஜோதிட சாஸ்திரத்தில் பரம்பரை இருப்பதால் எனக்கு இதில் அனுபவம் ரொம்ப இருக்குது. யார் இந்த சிராத்தம் பண்ணுறவங்க, தர்ப்பணம் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை திலா யாகங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை சில பேர் தேவையில்லை இது எதுக்கு செய்கிறாங்க, அவங்க அங்கே போயிட்டாங்க, அதாவது இரவு சேர்ந்துட்டாங்கன்னு, நான் யார் போய் பார்த்துட்டு வந்தான்ட்டு இந்த ஆன்மீக மேடைகள்லாம் பேசுவாங்க. நம்ம பேர் அவங்க பேசிட்டு போகிறாங்க, அவங்க நம்பிக்கை ஆன்மீக நேராக போய் அவங்க போய் பார்த்துட்டு வராங்க, இல்லை நம்மளை பார்த்துட்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. பெங்களூரில் போய் யார் பார்த்துட்டு வந்தா. ஆனால் இதெல்லாம் எழுதின சித்தர்கள், ரிஷிகள். நீங்கள் பாருங்கள், 2020 2025 பூலோக ஜாதகம் ரொம்ப சரியில்லை. எல்லாரும் புவனேஸ்வர பைரவ வழிபாடு செய்யுங்க. புவனேஸ்வரர் கோயிலும் நான் வச்சிடல, பைரவர் கோயிலும் நான் வச்சிடல, பைரவர் கோயிலும் நான் வேலை செய்யலை, எந்த ஒரு கோயிலையும் வேலை செய்ய நான் பல விளக்கும் வைக்கலை. எனக்கு என்னோடய பக்தர்கள் வருங்காலத்தில் புவனேஸ்வர வழிபாடு இல்லாமல் போயினா, அதே மாதிரி கோயிலில் யாகங்கள் குறையக்கூடாது. வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை யாகங்கள் செய்யணும், பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, இயற்கை நலனுக்காக. இப்போ 2025 என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்போ நம்மளுக்கு, அடுத்து 2030 2060. இது நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நடக்கும்போது ஆமாம் ரவிகுருவில் அப்படியே சொன்னார்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் எல்லா ஜாதகம் நான் பார்க்கும்போது, இந்த ஆயில் கம்மியாக உள்ள ஜாதகம் பார்க்கும்போது அந்த 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 ஜாதகத்தில் மாத்திரு பித்ரு தோஷம் ரொம்ப அதிகமாக. சூரியன் கட்டிருப்பார், சந்திரன் கட்டிருப்பார், செவ்வாய் பகவான் கட்டிருப்பார். இது ரொம்ப முக்கியம்.
ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நான் காசியில் போய் நான் உங்களுக்கெல்லாம் வந்து விஷ்ணு பாதம் எப்படி இருக்குன்னு காமிச்சேன். காசியில் போயிட்டு குஷி கரண்டி சிராத்த கரண்டியை நான் பயன்படுத்தினேன். ஸோ காமிச்சேன். அடுத்தது வந்து பவித்ரா மோதிரம் எல்லாருமே போட்டிருக்கணும். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஐம்பன் மோதிரம் 150 ரூபாய் வரும், அது செய்து போட்டு மந்திர ஜபம் பண்ணுங்கள். அடுத்தது வந்து குடும்ப சுபத்துக்கும் கண்ணாருக்கும் யாழி மோதிரம் பற்றி எல்லாம் பழைய ஆடியோ நீங்கள் பாருங்கள், எல்லாம் இருக்கும். இப்போ வந்து இந்த சிராத்தத்தை வந்து யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு விதி இருக்குது. சில குருமார்கள் சொல்லுவாங்க பெண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் சிராத்தமே செய்யக்கூடாது. ஆனால் பெண்களை இழந்து போனால் சுடுகாடு தூக்கிட்டு போகலாம். பெண்களுக்கு வந்து எல்லாமே ஒதுக்குறாங்க. பெண்கள் வந்து கணவர் இருந்தால் செய்யக்கூடாது, சிராத்தம் அப்பா உயிரோடு இருந்தால் செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு பழைய சட்டங்கள் போடுறாங்க. ஆனால் ஒரு ஆத்மா ஆணும் பெண்ணும் சமம். 12 வயதுக்கு மேலே உள்ள ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கண்டிப்பாக சிராத்தம் செய்யணும். மொத்தம் 30 பிண்டம், அதுக்கு மேலே பிண்டம் இருக்குது. நான் வந்து 5 பிண்டம் இப்போ நான் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து வர்க்கம் பண்ணணும்னு சொன்னேன். எள்ளு தண்ணி எளிய முறை தர்ப்பணம் 3 விளக்கு ஏற்றி வச்சு நித்திய பிரகாரம் 3 விளக்கு ஏற்றுங்க. வீட்டில் சூரியன் கண்ணுக்கு மறைஞ்ச பெண் வீட்டுக்கு வெளியே 3 விளக்கு ஏற்றுங்க. ஒரு சின்ன டம்ளர்லையோ செம்படி தண்ணி வைங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷம், உங்கள் முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷம். வச்சுட்டு இந்த தர்ப்பணம் செய்யுங்க. நான் எள்ளும் தண்ணி வச்சு ஒரே காயத்ரி மந்திரம் சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன்ல, அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு பிறகு 2 பிண்டம் சொல்லிக் கொடுத்தேன். அதாவது ஓம் மம ஜன்ம மாதுர்வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. அது வந்து ஒரு 10 முறை சொல்லலாம், 20 முறை சொல்லலாம், 30 முறை சொல்லலாம், கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. வசதி நேர காலமாக செய்யுங்க. 2வது பிண்டம் ஓம் மம ஜன்ம பிதுர்வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. 2 பிண்டம் மட்டும் முதல் செஞ்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு 5 பிண்டத்துக்கு வாங்க. ஓகே, இந்த 5 பிண்டத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மம ஜென்ம ஆத்மா பிண்டம் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. பிண்டம் 5 பிண்டத்துக்கு மந்திரம். பிண்டம் நம்ம ஜென்ம ஆத்மாவுக்கு பிண்டம் வைக்கணும். ஆனால் இந்த ஜென்ம ஆத்மாவில் வந்து மொத்தம் 5 ஆத்மா பிரியுதுன்னு அந்த மந்திரம் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. என் குரூப்பில் யாருக்கும் நான் என்ன சொல்லிக் கொடுக்கல, யாருக்கும் தெரியாது. நான் இந்த 30 பிண்டத்துக்கு வந்த பிறகு கடைசியாக அந்த ஒரு ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி ஆத்மா தர்ப்பயாமிக்கு 5 மந்திரம் சொல்லணும். ஆனால் அது ஏன் சொல்லணும்னா மக்கள் குழம்பிடுவாங்க. கொஞ்சம் இந்த சிராத்தத்தை செய்து அவங்க சரிவர பலன் பார்த்த பிறகு நம்ம சொல்லிக் கொடுக்கலாமேன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் எப்பயும் மறைக்க மாட்டேம்மா. என்னோட தினமுமே அதுதான். என்னை ஆரம்பத்தில் என்னென்னமோ திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என்னைக்கு அவ்வளோ உண்மை வெளியே வரும். பொய்யை வந்து எப்படின்னா மாட்டிக்குவாங்க, பொய் சொல்கிறவங்க எப்படிலாம் மாட்டிக்குவாங்க. இப்போ நான் பொய் சொல்ல வச்சு இன்றைக்கி நான் மாட்டிக்குவேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நான் வந்து என்னோடய குரூப்பில் உள்ளவங்க தெரியும், 2008 நான் வந்து இந்த வழிபாடு சொல்லி கொடுத்ததால இன்ன வரைக்கும் என்னை நீங்கள் பின்புறமும் என்னோடய வந்து பேக்ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய தர்மம், என்னோடய பூஜை முறைகள், என்னோடய பரம்பரை செக் பண்ணி உங்களுக்கு தெரிய வரும். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த மம ஜன்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி பிண்டம். 2வது பிண்டம் மம ஜன்ம நித்திய மாத்ரு பித்திருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி வர்க்கம் பண்ணணும். வர்க்கம்னா தொழிலில் லட்டு பிடிச்சி உண்டை செஞ்சு உள்ளங்கையில் வச்சு இழுத்து அடிக்கணும். 3வது பிண்டம். 3வது பிண்டம் பிண்டம் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி. 2வது பிண்டம் மம ஜென்ம நித்திய மாத்ரு பித்திருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி. 3வது பிண்டம் மம ஜென்ம திவ்ய மாத்ரு பித்திருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி. 4வது பிண்டம் மம ஜென்ம காருண்ய மாத்து பித்திருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி. 5வது பிண்டம் மம ஜன்ம நட்சத்திர கோத்திரிஷி பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. இது 5 பிண்டம் சொல்லிட்டேன். இப்போ 5 பிண்டம் ஆட் பண்ணுவோம். ஓகே, இந்த 2வது பாகத்தில் வந்து 5 பிண்டம் சேருது. அதுக்கு வந்து பிண்டம் நம்ம குலகுருக்கு நம்ம கண்டிப்பாக வைக்கணும். பிண்டம் இது ரொம்ப முக்கியம். மம ஜன்ம குலகுரு ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. 6வது பிண்டம். 7வது பிண்டம் மம ஜென்ம கோத்திர பந்து பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமி. கோத்திர பந்து பிண்டம் தர்ப்பயாமி மம ஜென்ம கோத்திர பந்து பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமின்ட்டு இது வந்து 17வது பிண்டம். சாரி 7வது பிண்டம். ஓகே, 8வது பிண்டம் மம ஜென்ம பிரேத ஆத்மா தர்மபிண்டம் தர்ப்பயாமி. இங்கே பாருங்கள், பிரேத ஆத்மாக்கள் முத்தி பெறாத ஆத்மாவுக்கு பேர் பிரேத ஆத்மா. ஒருத்தவங்க தப்பாக வச்சுக்காங்க. இது வந்து என்னோடய ஒரு விழிப்புணர்வான ஒரு சொல்லு தான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு இறப்பது, கஷ்டப்பட்டு இறப்பது,
தற்கொலை பண்ணி இருப்பது, அடிப்பட்டு இருப்பது, பாம்புகள் குத்தி இருப்பது, மாஸ்மாபி இருப்பது, நோய்வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பது, இதுக்கெல்லாம் வந்து பிரேத ஆத்மான்னு பேர். இப்போனா அவங்களுக்கு வந்து முத்தி கிடைக்காதான், சித்தியும் கிடைக்காதான், பிரேத ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு வந்து தர்ம பிண்டமாக வைக்கணும்னு சொல்லி ரிஷிகள் சொல்கிறாங்க. 8வது பிண்டம் பாருங்கள், மம ஜென்ம பிரேத ஆத்மா தர்மபிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நமன் தர்ப்பயாமி, இது 8வது பிண்டம். இந்த தர்ம பிண்டம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் தர்மமாக பிண்டம் வைக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா குரு மாதா பிதா குருக்கு எப்படி செய்யணும் சமண்டி கண்டமும் சிராத்தமும், இது எவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறாங்க பாருங்கள். ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு, முன்ன பின்ன தெரியாத ஆத்மாவுக்கு, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆத்மாவுக்கே நீங்கள் வந்து தர்ம பிண்டம் வைக்கணும். இந்து சனாதன தர்மம் சொல்லுது. தர்ம பிண்டத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது. அது வந்து மம ஜென்ம பிரேத ஆத்மா அழியுது பார்த்தீங்களா, சாந்தி இல்லாமல் முத்தி பெறாமல், இந்த மாதிரி ஆத்மாவுக்கு வந்து தர்ம பிண்டம் நம்ம வைக்கணுமா. இந்து சனாதன தர்மம் வந்து எப்பயுமே நம்ம வாழணுமோ இல்லையோ மற்றவங்க நல்லபடியாக வாழணும்னு சொல்லி வலியுறுத்தும். இந்து சனாதன தர்மமே அதுதான். இயற்கை, பூலோகம், மிருகங்கள், பட்சிகள் எல்லாமே சிறப்பாக வாழணும்னு சொல்லி இந்து சனாதன தர்மம் அதான் வலியுறுத்தும். நம்ம ஒண்டி வாழ்ந்தால் பத்தாது, மற்ற ஆத்மாக்களும் வாழணும், முத்தி பெறணும். அதான் வந்து 8வது பிண்டத்துக்குரிய மந்திரம். ஓம் மம ஜென்ம பிரேத ஆத்மா தர்ம பிண்டம் தர்ப்பயாமி. 9வது பிண்டம் வந்து மம ஜென்ம மாதுர் பிதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. 9வது பிண்டம் மம ஜென்ம மாதுர் பிதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. இது வந்து 9வது பிண்டம். 10வது பிண்டம் வந்து ஓம் மம ஜென்ம வாசு ருத்ரன் ஆதித்யன் மாத்ரு பித்ரு பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமி என்று 10வது பிண்டம் நீங்கள் முடிக்கிறீங்க. இந்த 10 பிண்டம் ரொம்ப முக்கியம். 10 பிண்டம் ரொம்ப முக்கியம். இந்த 10 பிண்டம் முதல் செய்து பழகுங்க. அதன் பின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அது செய்யணும். நீங்கள் ஒரு முறை இந்த இந்த 10 பிண்டம் வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்க சொன்னால், நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக செஞ்சுட்டு வாங்களேன். அமாவாசைக்கோ அஷ்டமிக்கோ ஏகாதசிக்கோ இல்லைனா வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கேன ஒரு வித்தியாசம் வரும். நீங்கள் நல்ல பலன் பார்த்தீங்க சொன்னால் தயவு செய்து பக்கத்து கோயில் குருக்களுக்கு குரு தட்சணையாக போயிட்டு நீங்கள் அவர் கையில் 10 வெள்ளியோ 20 வெள்ளியோ 30 வெள்ளியோ வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருவாங்க. பெரிய புண்ணியம். எனக்கு எந்த குரு தட்சணையும் வேணாம். ஏன்னா நான் எப்பயோ நிறைய தட்சணை எனக்கு என்னோட பிரசத்தோடு எனக்கு கொடுத்துருச்சு. அதனால் எனக்கு வேணாம். மற்ற குருமார்களை நீங்கள் கொடுங்க. ஏழை சிறு கோயிலில் குருமா வசதி இல்லாமல் இருப்பாங்க, வருமானம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு செய்யுங்க. அது பெரிய புண்ணியம். பெரிய புண்ணியம். எனக்கு என்னோடய பிரசத்துவான் எனக்கு நிறையா செய்யுது. எனக்கு அது போதும். மனசு வந்து இறைவனுக்கே வரம் கொடுக்க முடியாது. இறைவன் எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் இந்த போதும் மனசு வந்து இறைவனாலே கொடுக்க முடியாது. ஆனால் எனக்கு போதும், இறைவன் எனக்கு அள்ளி கொடுக்குறா, எனக்கு அது போதும். நான் நல்லா இருக்கிறேன். பெரிய கோடீஸ்வரனாக வாழல, சந்தோஷமாக கடன் இல்லாமல் வாழ்கிறேன். அது வரைக்கும் எனக்கு பெரிய சந்தோஷம். சரிம்மா, இப்போ இந்த சிராத்தத்தில் வந்து நம்ம 10 மினிட்டை முடிச்சிடும். இந்த சிராத்தத்தை கண்டிப்பாக 12 வயதுக்கு மேலே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கண்டிப்பாக சிராத்தம் செய்யணும். ஆனால் கர்ப்பசரிகளில் மட்டும் கணவன்மாரை மட்டும் சிராத்தம் பண்ணக்கூடாது. எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. கல்யாணம், கரகபிரவேசம், வீடு, அது இது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாது. எப்படி ஒரு கோழி 21 நாள் அடையில முட்டையில் உட்காந்துருக்கோ அதே மாதிரி இந்த பிரஸ்தவம் என்னது ஒரு தவம். ஒரு பெண்மணி வந்து ஒரு தாயும் தந்தையும் மாசமாக இருக்கும்போது கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் பைரப்படம் வச்சு நெய்விளக்கு ஏற்றி நிறைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். காலையில் ஒரு 21 முறை, மதியம் ஒரு 29 முறை, ராத்திரி ஒரு நாளைக்கு 108 முறை முடிச்சிருங்க. ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப யோகமாக பிறக்கும். ஒரு விதியை மாற்றக்கூடிய சக்தி ஒரு பிறப்பால் தான் உண்டு. இது அனுபவத்தில் உண்மை. அதனால் இந்த கர்ப்பஸ்ரீகள் மட்டுமே கணவன் மாடு மட்டுமே சிராத்தமோ சமண்டீகரணமோ எதிலுமே கலந்துக்கக்கூடாது. ஒரு கால் தப்பாக வச்சுன்னா தன் தாய் தந்தையார் குரு இந்த மாதிரி சமாதி சாஜும் அணிஞ்சிட்டால் இறந்துட்டால் மட்டும் அது போய் நம்ம தள்ளி நின்று உதவி செய்யலாமா. அந்த 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 இது ஜாமாக்குள்ள பொருட்கள், அந்த சமண்டீகரண பொருட்கள் நம்ம தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலான்னு சொல்கிறாங்களே தவிர மந்திர ஜபம் பண்ணலாம் சொல்கிறத தவிர
மாதா பிதா குருக்கு மட்டுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. மற்ற ஒரு கர்ப்பமாக இருக்கும்போது இந்த சிராத்தமோ இந்த சமண்டி காலத்துக்கோ இந்த கோயில் பூஜைக்கோ கும்பாசி யாகத்துக்கோ எதுக்குமே கலந்துக்கக்கூடாது. ஆனால் இந்த சிராத்தத்தை 12 வயதுக்கு மேலே ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கற்றுக்கிட்டு தயவு செய்து நீங்கள் செய்யுங்க. இது நல்ல பலன் கிடைக்கும். எல்லாமே தமிழ் மந்திரம் தான். 10 மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 10 பிண்டம் படித்து 10 பிண்டம் பிடிச்சி நீங்கள் செய்யுங்க. அடுத்தது 20 பிண்ட மந்திரம் இருக்குது. அது கூட நீங்கள் இன்னும் சிறப்பாக வேணும்னு சொன்னால் நம்ம குரூப் எட்பின உமாமாவை கால் பண்ணி கோஷம் 1 4 3 கோஷம் 9 6 7 கோஷம் அவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டிக்கல் எனக்கு அனுப்பி விடுங்கம்மா சொன்னால் கூட அவங்க அனுப்பிவிடுவாங்க. அந்த ஆர்டிக்கலில் நான் சொன்ன விஷயம் மந்திரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒரு முறை கோத்ரூ பண்ணிக்கலாம். ஒரு முறை படிச்சுட்டு அப்போ நான் சொல்கிற விளக்கத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்து பார்க்கும்போது அதில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக வரலாம். எல்லோரும் அப்படி தான் 2008 ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது ரொம்ப பேர் தடுமாறினாங்க. என்னது இவ்வளோ மந்திரம் இருக்குது, இந்த முறைகள் இருக்குது, எல்லாம் தடுமாறினாங்க. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்க குருவான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ 2015 நான் சொல்லிக் கொடுக்கும்போது ரெண்டாவது பாகம் சொல்லிக் கொடுக்கும்போது இதே மாதிரி ஆரம்பத்தில் எல்லோரும் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அப்புறம் ரொம்ப சிறப்பாக இப்போ இருக்கிறாங்க. இது வந்து 3வது முறை நான் சொல்லிக் கொடுக்குறேன். புதுசாக நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இந்த சிராத்தத்துக்கு நான் தான் ஃபவுண்டர். இந்த தர்ப்பணத்துக்கும் புவனேஸ்வர் பைரவ வழிபாட்டுக்கும் நான் தான் ஃபவுண்டர், நான் தான் குரு. என்ன வேணால் நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட கற்றுட்டு போனவங்க தான் அத்தனை பேரும் இன்றைக்கி கிளாஸ் வச்சோ மற்றதும் செய்கிறாங்க. அவங்க நம்பிக்கை செஞ்சுருப்பாங்க, அது தப்பு. ஆனால் என்ன சொல்லுவேன்னா, குருக்கிட்ட உண்மையாக இருங்க. என்னோடய வழிபாடை மாற்றிடாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வழிபாடை கொண்டு வந்து தப்பு செய்யாதீங்க. பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஏன்னா என்னை ஏமாற்றலாம், பைரவரை ஏமாற்ற முடியாது. என்கிட்ட கற்றுக்கிறவங்க நான் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அதை பின்பற்றுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா அந்த குரு தீட்சை மாறிடும். இப்போ எனக்கு என் முன்னோர் சொல்லிக் கொடுத்தது பரம்பரையாக வருது. அப்போ நான் வந்து என் முன்னோர்களுக்கு சொல்லிக் கொடுத்த தீட்சையை நான் மாற்றலை. என்கிட்ட கற்றுக்கிறவங்க எனக்கு வந்து குருவாக கூட மதிக்க வேணாம், தப்பாக மட்டும் பேசாதீங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட வந்து எதுவுமே ஒரு 5 காசு வாங்கி சொல்லிக் கொடுக்கல. நான் வந்து ஃப்ரீயாக தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தேன். கற்றுக்கிட்டு செய்யுங்க. பலன் பார்த்தால் கண்டிப்பாக பலன் உண்டு. ஏன்னா நான் செய்து பலன் பார்த்துருக்கேன் இல்லையா. என் முன்னோர்கள் பொய் இல்லைல்ல. அதான் 2009 நினைக்கிறேன் ஒரு பெரிய ஆச்சாரியர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இது ஒரு விழிப்புணர்வு தான். என்ன சொன்னேன், நான் சொன்னேன் அப்போ வந்து காசி சங்கராச்சாரியார் அவர் வந்து கொஞ்சம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார், என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியல, அவர் எப்படி குருவாக ஏற்றுக்கிறதுன்னு ஒரு சிசிய பிள்ளை கேட்டார். சொன்னார், காசி சங்கராச்சாரியார் பிரச்சனை பண்ணார், குருவாக இருந்து நம்மளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். அவர் ஜெயிலுக்கு தப்பு செஞ்சால் ஜெயிலுக்கு போனார், அது அவரோட கர்மா. ஆனால் அவரை நம்ம குருவாக இல்லாமல் நம்ம ஒதுக்கிட்டோன்னா அவருக்கு சொல்லிக் கொடுத்த பெரியார் காசி சங்கராச்சாரியார் ஒரு தீட்சை வீணாக போயிடும். அவரோட சொல்லிக் கொடுத்த குருமார்களோட பரம்பரை ஆதிசங்கர் தீட்சை பரம்பரையாக வந்த தீட்சை மந்திரம் உயிரெல்லாம் போயிடுமே. எப்படி நம்ம இவரை ஒதுக்குறது? குருவாக எல்லாம் நம்ம ஒதுக்கிடலாம். அவர் செஞ்ச தப்பு அவர் அனுபவிக்கிறார். எல்லா குருமார்களுக்கும் அது விதி தான். யார் தப்பு செய்கிறாங்களோ தண்ணிலையும் தப்பிக்க முடியாது, அது கண்டிப்பாக அனுஷ்தான் ஆகணும். ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்த மந்திரங்களும் சொல்லிக் கொடுத்த பூஜையும் பொய் இல்லையே, அது உண்மை தானே. ஏன்னா அது அவங்க கண்டுபிடிக்கலையே. பரம்பரையாக எந்த ஒரு குருவிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இறைவன் குருவாக இருந்து ஒரு வேதத்தை சொல்லிக் கொடுக்குற மந்திர சாஸ்திர பூஜை முறைகளை அது காலங்காலமாக தொடர்ந்து வரும்போது அது எப்படி மாறக்கூடாது இல்லையா. ஒரு குரு தப்பு செஞ்சால் அது ஆண்டவன் பார்த்துக்குவார். அவருக்கு கிடைக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரு தீட்சை ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த முறையை. இது வந்து எங்கள் முன்னோர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் குருவாக வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் சொந்தக்காரர் சொல்லிக் கொடுங்க, நண்பர்கள் சொல்லிக் கொடுங்க. கேட்டால் சொல்லிக் கொடுங்க, கேட்காலாம் வேணாம். எனக்கு வந்து ஒரு எளிய முறையில் ஒரு தர்ப்பணம் எப்படி செய்வது, சிராத்தம் எப்படி செய்வது, புவனேஸ்வர பைபிள் எப்படி செய்வது கேட்டால் சொல்லிக் கொடுங்க. அது பெரிய புண்ணியம் இல்லையா. ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷன். யாரும் உங்களுக்கு வந்து என்ன இவ்வளோ தெளிவாக இவ்வளோ தமிழ் மந்திரங்களை சமஸ்கிருதத்தில் தமிழில் மாற்றி இவ்வளோ ஒரு அழகாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதான் பிதுர் யக்ஞ மந்திரம் அழகாக சொல்லும். அதாவது நீத்தார் நினைவோடு நெடுங்கடவாய் நாம் அளிக்கும் நீத்தார் எல்லுடன் நுணல் தற்பை யாவுமாய் மூத்தார் துதிப்பாடி மூலவரை நாம் பணிவோமேன்ட்டு பிதுர் யக்ஞ வேத புக்குவே தமிழில் அழகாக மாற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு பலன் உண்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அடுத்த ஒரு ஆடி அமாவாசைக்கு நம்ம நீங்களாம் ரெடியாக இருக்கணும். இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியம். அடுத்தது மகாலய அமாவாசை, அடுத்து தை அமாவாசை. இந்த தட்சிணா காலம் சொல்லுவாங்க, தட்சிணாயனம். அது இறைவனுக்குள்ள
இரவு நேரம் சொல்லுவோம். பகல் நேரம் உத்தராயணம், இரவு நேரம் தட்சிணாயனம். தட்சிணாயனம் வந்து ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரை தட்சிணாயனம். இதில் தான் வந்து பித்ருக்கள் கால நேரம் சொல்லுவோம். மாத்ரு பித்ரு கால நேரம். இந்த மாத்ரு பித்ரு கால நேரத்துக்கு நம்ம முன்னோர்களுக்கு பாவித்து, ஆனால் நீங்கள் கோயிலை போய் திறப்பணம் பண்ணுறீங்களா, பண்ணுங்கள், அதெல்லாம் நாங்கள் எந்த தப்புன்னு சொல்ல. இது வந்து கற்றுக்குங்க. இது வந்து ரொம்ப உங்கள் கைப்பட நீங்கள் செய்வது சால சிறந்தது. உங்கள் முன்னோர்களுக்கு நான் பிண்டம் கொடுக்கவே முடியாது. உங்கள் முன்னோர்கள் நீங்கள் தான் கைப்பட பிண்ட தர்ப்பணம் பண்ணால் தான் அது அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா உங்களோட டிஎன்ஏலேருந்து பிறந்தவங்க உங்கள் ரத்த சம்பந்தம் முன்னோர்கள். அது 12 வயதுக்கு மேலே ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் கண்டிப்பாக செய்யணும். இது செய்தால் தான் நம்மளோட குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு மாத்ரு பித்ரு தோஷம் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி 9ஆம் தேதி 5/2/2025 வெள்ளிக்கிழமையில் வந்து ஒரு காசி ஓம் ஜெகன்மாதா யோகமாயா புவனேஸ்வரி தேவி அருளோடும் காசி கால பைரவி புவனேஸ்வரி அருளோடையும் ஆன்மீக தகவல். காசி கால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரண ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.